வணக்கம். அம்மாஸ் கிச்சன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சேமியா கேசரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் சேமியா, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், 10 ஸ்பூன் ஜீனி, தேவையான அளவு நெய் எடுத்துக்கிடணும். அடுப்பை பற்ற வச்சு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்கு நெய் கொஞ்சமாக சேர்க்குறோம். நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டோமா, ஃபஸ்ட்டு கிஸ்மிஸ் பழத்தை போட்டு வறுக்கணும். அது லேசாக பொரிஞ்சு வரும்போது முந்திரி பருப்பு போட்டு அதையும் வறுக்கணும். அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடணும். வறுத்ததை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடணும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சா? பொரிஞ்சு வந்ததை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடணும். அடுத்து என்ன செய்கிறோம்? 1 கப் சேமியா எடுத்துருக்கோம். அதையும் போட்டு வறுக்கிறோம். அதை வறுத்துக்கிட்டே, அது ஏற்கனவே வறுத்த சேமியாவா, அதனால சும்மா லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்துட்டு சேமியா எடுத்த கப்லையே 1 கப் சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்குறோம். ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோமா, சேமியா அப்படியே நல்லா முங்குற அளவுக்கு இருக்கும். சேமியாவை முங்குற அளவுக்கு வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டோமா. இப்போ தேவையான அளவு கொஞ்சோண்டு, ரொம்ப கொஞ்சோண்டு கலர் சேர்க்குறோம். கேசரி பவுடர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக வச்சு கிண்டுறோம். சேமியா கொஞ்சம் வேக தண்டியும் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கிறோம். சேமியா கொஞ்சம் வேகட்டும், நம்ம தட்டை போட்டு மூடி வைப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணிலாம் வத்திருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஏலக்காவை தட்டி இதில் போடுவோமா? அதோட சேர்க்குறோம். சேர்த்துட்டோமா? சேர்த்துட்டு கிண்டி விடுறோம். கிண்டிக்கிட்டு நம்ம ஜீனி எடுத்தோம்னா, சீனியை இப்போ சேர்க்குறோம். அதில் சீனியை சேர்க்குறோமா? சீனியை போட்டு நல்லா கிண்டுறோம். நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் கொஞ்சம் அதில் போடுறோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் மறுபடியும் சேர்க்குறோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறோம். நெய் சேர்த்துட்டு சேமியா கேசரி ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோமா? சேமியா கேசரி நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி விதவிதமாக பண்ணுறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது டிஷ்ஷோட சந்திப்போம். பாய். நன்றி, வணக்கம்.